கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை தமிழ்நாட்டிற்கு தந்து சென்ற தன்னிகரில்லா தலைமகன் பேரறிஞர் அண்ணா கண்டது வெறும் தமிழ் கனவு மட்டுமல்ல, அது மாபெரும் தமிழ் சமூகத்தை கட்டமைப்பதற்கான மாபெரும் தமிழ் கனவு. பேரறிஞர் அண்ணா கண்ட திராவிட நாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஏற்றத்தாழ்வற்ற சமூக நீதி பேசும் ஓர் அரசு, அதுவும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், தீண்டாமை ஒழிப்பு, சுயமரியாதை என்று பெரியாரின் கொள்கைகளை திக்கெட்டும் பரப்பும் கனவு அது. இந்தியா மாநிலங்களால் ஆளப்படுகிறதே தவிர மத்திய அரசால் அல்ல. மக்களின் சுக துக்கங்களோடு மாநில அரசுதான் பின்னி பிணைந்திருக்கிறது. இதையெல்லாம் நிகழ்த்தி காட்ட ஓர் கூட்டரசு மட்டுமே சாத்தியம் என்பதால்தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கைகளோடு தன்னைத்தானே அப்கிரேட் செய்து கொண்டதோடு மட்டுமின்றி அரை நூற்றாண்டு கடந்து இந்தியாவின் மாநிலங்கள் தற்போது பேசும் சுயாட்சியை அப்போதே பேசியவர் பேரறிஞர் அண்ணா. 60 ஆண்டுகளுக்கு முன்னரே கனவு கண்டவர் பேரறிஞர். கையில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தும் நாட்டால் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? நாட்டின் பொருளாதாரம் விவசாயத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுகிறது என்பதால் மனித சக்திக்கே முதலிடம் தர வேண்டும் என்று அன்றே முழங்கியவர் பேரறிஞர் பெருந்தகை. ஆனால் இன்றைக்கு இந்த திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக காட்டாட்சியை நடத்தி கொண்டும் என்னென்னவோ பொய்களை சொல்லியும் எப்படியோ உருட்டி கொண்டும் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அதாவது எல்லோருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தலைமை பொறுப்புகளிலும் உட்கார எல்லா அதிகாரமும் உரிமைகளும் உண்டு என்று முழங்கிய பேரறிஞரால் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை இன்றைக்கு கருணாநிதியின் வாரிசுகள் கைப்பற்றிக் கொண்டு தங்கள் குடும்ப சொத்தாக்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் பேரறிஞரின் கொள்கைகளை தூக்கி தூர வீசிவிட்டார்கள். பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு மாற்றாக ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் ஓர் உலக கூற்றை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் பேரறிஞர். அவரின் கனவுகள் மிகவும் தனித்துவமானவை. தம்பி, வீட்டுக்கும் ஆட்சிக்கும் இடையே ஒரு இடைவெளி வேண்டும் என்று சொல்லி தன் பதவியேற்பு விழாவுக்கு தன் மனைவியை கூட அழைத்து செல்வதையே தவிர்த்து வாரிசு இல்லா அரசியல் கனவு கண்டவர் பேரறிஞர். ஆனால் இன்று வாரிசு அரசியலில் ஊறி திளைத்து கொண்டிருக்கிறது அவர் கண்ட கட்சி என்பதுதான் வேதனையின் உச்சம். ஆண்டான் அடிமை வேறுபாடு இருந்த நம் ஊரில் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் தந்து ஆட்சி அதிகாரத்திற்கு அழைத்துச் சென்று அழகு பார்த்தவர் பேரறிஞர். இப்படி தனித்துவ அரசியலுக்கு வித்திட்ட தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை தங்கள் குடும்ப சொத்தாக்கி வைத்திருக்கும் ஸ்டாலின் குடும்பத்திடமிருந்து கட்சியை கைப்பற்றுமா தமிழ்நாடு? வாரிசு அரசியலால் திமுகவுக்குள் காற்றில் பறந்த பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகள் மற்றும் பேரறிஞர் அண்ணாவை திமுக மறந்தது ஏன்? பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை உண்மையாக கடைபிடிப்பது யார் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.